யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். இன்னைக்கு தேவன் பேசுவதை எப்படி நம்ம அடையாளப்படுத்தி அதன்படி எப்படி நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வழி நடக்குது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு எப்படி நம்ம வழி நடக்குது அப்படின்றத பத்தி நான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, தேவன் பேசுறத கேட்கறதுன்றது நிறைய பேருக்கு குழப்பமாகவும் விதத்துல இதுதான் ஆண்டவர் பேசுறாரா, இது பேசுறது ஆண்டவருடைய சத்தமா? மொத்தம் 3 வகையில ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம்னா, பொதுவா 3 வகையில நம்ம தெரிந்து கொள்வோம். ஒண்ணு, நம்மளுடைய உள்ளான மனுஷன்ல என்ன பண்ணுவாரு, ஆவியில ஆண்டவர் பேசுவார். நம்ம ஆவியில பேசுறது நம்ம அந்த ஆவியில 3 பகுதிகள் இருக்கு. மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் சக்தி, உள் உணர்வு. அந்த உள் உணர்வுல ஆண்டவர் பேசுறது தான் நம்மள நடந்தது. இப்ப நீங்க காலையில சர்ச்சைக்கு வரணும் அப்படின்ற அந்த உள் உணர்வை கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான். அந்த உணர்வு தான் என்ன பண்ணுது, நம்மள போகணும் அப்படின்னு நம்மள என்ன பண்ணுது, நடத்துது. அப்ப அந்த உள் உணர்வையே ஆண்டவர் தான் தராரு. அப்ப அந்த உணர்வை என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க போகணும் அப்படின்ற அந்த இது இருக்குது இல்லையா, தீர்மானம் இருக்குது. ஆனா போறீங்க, ஒருத்தர் வழக்கப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டைமா சர்ச்சைக்கு போறது. அப்பமா ரொம்ப நாள் போகாம இருந்து மறுபடியும் போகும்போது அந்த உள் உணர்வு தேவன் தர. ஓகே. 2வது, வேதத்தின் மூலியமா ஆண்டவர் பேசுவார், சரிங்களா? வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் பர்டிகுலரா அந்த வார்த்தையில பேசுவார். அந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப நம்மளை டச் பண்ணும். இப்படி சொன்னாதான் விளங்கும். ஏன்னா யாருன்னா ஒருத்தர் உங்களை திட்டா, உங்களுக்கு எங்க குத்துனமோ அங்க குத்துனா வலிக்குதுல்ல, குத்துனானா எங்க குத்துன, மூஞ்சில குத்துறது, கையில காலில் குத்துது, அந்த குத்த சொல்ல. இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும் பாரு. இப்போ ஒருத்தவங்க பட்டப்பேரை வச்சு கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி எதனா ஒண்ணு சொன்னா அவனுக்கு இதை சொல்லு அப்படின்னா சுருக்குன்னு கோவம் வரும் பாருங்க. நார்மலா இருக்கிறாரு அப்நார்மலா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தை நீங்க படிக்கும் போது உங்களை அப்படியே டைரக்டா பேசும். இப்ப நான் எப்படி பேசுறேன், மா கொஞ்சம் கவனிமா, பா கொஞ்சம் கவனிப்பா அப்படின்ற நான் பேசுற சத்தத்தை நீங்க எப்படி கேட்டு அந்த உணர்றீங்க. அதே போல வேதத்தை படிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களை என்ன பண்ணணும், அப்படியே பேசும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்மள அந்த வார்த்தையை பார்க்கும் போது ஆசையா இருக்கும், ரொம்ப அதுல ரொம்ப விருப்பப்படுவோம். அது நம்ம அதை கடந்து போக முடியாது. அந்த அந்த நினப்பு, அந்த வார்த்தை நினப்பு போவாது நம்மளை விட்டு. அது அப்படி இருந்துன்னு நல்லா இருக்கு அந்த வார்த்தை. எங்க பார்த்தாலும் சரி, ரோட்லயோ ஆட்டோலயோ எங்கன்னா போர்ட்லயோ எங்கன்னா சின்ன காடு மாரி அடிச்சு கொடுப்பாங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே பேசின வார்த்தை, அதே வார்த்தை வரும்போது மற்ற வார்த்தைலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது மட்டும் நல்லா தெரியும். அது உங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்னு தேவன் பல விதங்கள்ல நம்ம கூட பேசுறதுனால சில எச்சரிப்புகளும் தேவன் நான் பண்ணுவார்னா கொடுப்பாரு. அந்த உள் உணர்வு இந்த வார்த்தையின் மூலமா வருது, பைபிளை படிக்கும் போதும் வருது, சரிங்களா? வார்த்தை உள்ள பேசுது, இந்த வார்த்தையை படிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம கிட்ட பேசுது. அப்போ அது டைரக்டா பேசும்போது இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு பேசுறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா அடையாளப்படுத்திக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். 3வது, தேவ மனுஷர்கள் மூலியமா பேசணும்.
தேவ மனுஷர்கள் மூலியமா பாஸ்டரோ, தீர்க்கதரிசியோ, அப்போஸ்தலர்களோ, சுவிசேஷர்களோ, மேய்ப்பர்களோ, போதகர்களோ அவங்க மூலியமா என்ன பண்ணுவார், பேசுவார். அவங்க இப்ப இந்த இந்த பாஸ்டர் எனக்கு பேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அந்த ஆடு அந்த மேய்ப்பெண் கிட்ட தான் வளர போகுதுன்னு அர்த்தம். என் ஒய்ஃப் நானும் என்ன பண்ணுவோம்னா, நான் என் ஒய்ஃபை வந்து வேற ஒரு சர்ச்சுக்கு அனுப்புவேன். ஆனா நான் வேலை செய்யற இடம் வேற ஒரு சர்ச்சு. என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், வளர்க்கணும், இங்க வளர்ந்தா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால, ஆண்டவர் வழி நடந்ததுனால என் ஒய்ஃபை நான் பர்டிகுலர் அந்த சபைக்கு அனுப்புவேன். அப்போ அவங்க வந்து தனியா போவாங்க, போயிட்டு வருவாங்க. காலையில அவங்கள அங்க விட்டுட்டு நான் போயிடுவேன். தனியா பஸ்ல வருவாங்க, வந்து நான் வேலை செய்யற இடத்துல கலந்துப்பாங்க. அங்கேயும் சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க, அங்கேயும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா வளர்ந்ததுனாவோ அந்த சர்ச்சில தான் வளர்ந்தாங்க. அந்த சர்ச்சில் வந்து அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சைக்கு போறதுக்கு பிடிக்காது. அப்புறமா போக 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 2 சர்ச்சை ஆச்சு. 2 சர்ச்சைக்கு போனோம். எனக்கு அந்த சர்ச்சை தான் பிடிக்குது, இந்த சர்ச்சை எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு இதுவா இல்லை, அதுதான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அது நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க வளர்றேன், நாங்க போஷிக்கப்படுறேன், நாங்க வந்து என்ன பண்றோம், திருப்தி அடையிறேன், எனக்கான ஆகாரம் அங்க கிடைக்குது, எனக்கான ஜீவ தண்ணீர் அங்க கிடைக்குது, எனக்கான நல் பாதை எனக்கு அங்க இருக்குது, என்னை நல்ல வழியில தேவன் என்னை நடத்துறதுக்கான ஒரு மேய்ப்பனை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ஒரு ஊழியக்காரன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றதுனால நம்மளுக்கு நான் இருந்திருக்கிறேன். நான் வளர்ந்த சர்ச்சிலையும் ஒரு பாஸ்டர் இருந்திருக்காரு. நான் ரொம்ப அவங்க 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 கூட ரொம்ப நான் நெருக்கமா இருப்பேன். எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் ரொம்ப நெருக்கமா ஆண்டவர்கிட்ட இருந்தாங்களோ, அதே போல நான் அவங்க கிட்ட நெருக்கமா இருப்பேன். நெருக்கமா இருக்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இருப்பேன். நான் கேள்வியெல்லாம் கேள்வி கேட்பேன். சில இதெல்லாம் வந்து அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்பேன், எப்படி மெசேஜ் எப்படி எடுக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் பார்க்குது. அப்போ ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்க. ஒருத்தவங்க ரொம்ப நாள் ஒரு சர்ச்சையில் இருக்க மாட்டாங்க, அதுவும் இருக்கவும் கூடாது. ஹலோ, ரொம்ப நாள் ஏன் சொல்றாரு, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. விசுவாசிக்கணும் என்ன பண்ணுங்க, சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணுங்க, இதை பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, சீசராக்குறது, ஞானஸ்தானம் கொடுக்குது. சீசராக்கணும். எல்லாருமே குருஜி சொல்லுங்க, நான் குருஜி சொல்லுங்க, நான் ஒரு குருஜி. நான் குருஜி மட்டும் இல்ல, நீங்களும் குருஜி. எப்படின்னா, சீசர்னா யாரு? சீசன் வளர்ந்தானா என்ன ஆவான் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. நம்ம ஆவான், இப்ப கராத்தா மாஸ்டர் கிட்ட ஒரு சீசர் இருக்கிறாரு. அப்படின்னு யாரு? சீசன். அவர் நல்லா தேடிட்டாருன்னா அவர் யாரு? அதுக்கப்புறம் அவர் ஒரு மாஸ்டர். மாஸ்டருக்கு இப்ப தமிழ்ல என்ன? இப்ப சொன்னே குருஜி. குருஜி இல்ல, குரு. என் அடிசுவடுகளை அப்படியே என் மனைவி பின்பற்றுகிறார். கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதத்தை அப்படியே தருவாரா? அவரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுவாரு, சீசரா வந்து தப்பா நான்லாம் கராத்தா மாஸ்டர் கிட்ட எல்லாம் போய்க்கிறேன். கராத்தா கிளாஸுக்கு எங்க அம்மா அனுப்பிச்சுக்கிறாங்க. பார்த்தா மாஸ்டர், நான் பிஞ்சு கை பாருங்க, என் பையன் இருக்கிறான்ல அந்த வயசுலதான் போய்க்கிறேன். பிஞ்சு கை பாருங்க, அந்த ஆள் கை மொட்டுத்தனமா இருக்கும். என்ன என் வயிற்றுக்கு இருப்பாரு, நான் சின்ன பையன், கை எல்லாத்த எப்படி வச்சிருப்பேன். அவர் எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, பாருங்க இப்படி இப்படி பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இப்படி காலை வச்சு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி வச்சுன்னு இருப்பேன். என் கையை இப்படி குச்சி இப்படி முறுக்கி இப்படி வைப்பாரு. அப்போ தமாத்தோடு இருந்தேன். இப்ப வந்து முருகுனாருன்னு வச்சுங்க, அவர் கை முருகும். ஏன்னா இப்ப அவர் வயசாயிட்டு இருப்பாரு. அப்போ
அப்போ சீசரு அப்படின்னால, சீசர் ஆக்கி அப்படின்னால ஒரு நாள் நீயும் பிரசங்கம் பண்ணணும், நீயும் ஒரு சர்ச்சை நடத்தணும்ன்ற அர்த்தத்துலதான் வருது. ஹலோ, எல்லாருமே விசுவாசியா இருந்து விசுவாசியா மதிக்கிறது ஆண்டோடைய சித்தம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? சீசரா இருக்கணும், பாஸ்டரோட அட்டாச்சா இருக்கணும், சபையோட அட்டாச்சா இருக்கணும், சபை ஊழியங்கள்ல கலந்துக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நீனா அது முழு வேக்காடு, இல்லைன்னா அரை வேக்காடு. நான் சர்ச்சைக்கும் வருவேன், உலக காரியங்கள்ல இருப்பேன் அப்படின்னா அது கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனா முழுசா இதுக்குதான் அதிகமான முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் இதுக்குதான் கொடுக்கணும். ஏன்னா உனக்காக மறிச்சது வேலை தெரிய ஓனரு, அவரு கிடையாது. ஐயா பாரு, உன் ஓனர் கிடையாது, உனக்காக ஜீவனை விட்டது, உனக்கு எல்லா ஒத்தாசையும் அனுகூலத்தையும் செய்யறது உன் ஓனர் கிடையாது. உனக்கு நீ சாப்பிடுற தண்ணீரையும் சாப்பாட்டையும் கொடுக்கறது உன் ஓனர் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தாரு. அவருக்கு தான் என்ன பண்ணோம்? முதலிடத்தை கொடுக்கணும். வேலை இவன் ஓனர் நினைச்சுப்பாரு, தப்பா நினைச்சுப்பாரு, இவன் ஓனர் விட மாட்டாரு. பர்மிஷன், கொஞ்ச நாள் பர்மிஷன் கேளு, தயவு கிடைக்கும். ஆனா ரொம்ப ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபடாத அளவுக்கு ரொம்ப இது பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லை, போட்டா ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு போக வேண்டியதுதான். ஏன்னா இந்த வேலை எனக்கு நிரந்தரம் கிடையாது. இது இல்லைன்னா வேற வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கான பலனையும் அவர் தான் கொடுத்தாரு, சத்துவத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. மனுஷங்கிட்ட என்ன பிரச்சனைன்னா எல்லாம் எந்த எதனா பிரச்சனை பண்ண மாட்டோம் அவரு. இப்ப நீங்க கொஞ்சம் பாருங்களேன், வர்ஷிப்ல சொன்னல பெரும்பாக்கமே மோசமா இருக்குதுன்ற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப மோசமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடவுள். உன் வீட்டுல கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கொடு, தண்ணி கொஞ்சம் கொடுன்னா அதெல்லாம் நான் தர மாட்டேன். இங்க கொடுக்குறாங்க, யாரோ பிச்சுன்னு சொல்லல நானு, இங்க கொடுக்குறாங்க. எதனா ஒரு பொருள் கேளு, சாப்பாடு கேளு, எதனா கேளு. எதனா இடத்துல கொஞ்சம் அவங்க வாசப்படி பக்கத்துல எதனா உங்க சாமான வச்சுறேன். நாக்கெல்லாம் கடிக்கூட அசிங்கமா வேற தெரியும். எதனா வச்சுறேன், ஏ சிக் எடு, ஏன் இடத்துல வந்து நீ வச்சு நிக்கிற எடு அப்படின்னுவாங்க. ஏன் ஆளுக? அதுக்கு மட்டும் கடவுளை கூப்பிட்டா, கடவுள் தான் வைக்க சொல்றாரு, கடவுள் பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்லாம, அதுக்கு ஏன்பா நான் கடவுளை கூப்பிடணும்? நானே சொல்லுவேன்ப்பா முன்னாடி வந்து, என் வீட்டு பக்கத்துல எதுவுமே வைக்காது எடு அப்படின்னு. எதனா ஒரு பிரச்சனைனா உன் வாழ்க்கையம்மா எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கடவுள். அதுல ஆளுக செய்யற நீ இதுல மட்டும் ஏன் வரமாட்டுது? ஹலோ, அம்மா யோசிக்கிறாங்க, நான் பேக தூக்கின்னு போன கண்டுபிடிச்சிட்டா இருப்பவர். அப்ப சில இதெல்லாம் நான் அவர்கிட்ட நான் பேசும்போது அவங்க ஒய்ஃப் பேசுவாங்க, அவரும் பேசுவாங்க. இவருக்கு மதிக்கிறாங்க பாருங்க அவங்க ஒய்ஃப். நான் பேசினே இருக்கும்போது இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு, இதுன்றாங்க. அவங்க ஒய்ஃப் கம்முன்னு ஆகுறாங்க, அமைதி ஆகுறாங்க. அமைதி ஆகிட்டு அவர் பேசுறத பேச விடுறாங்க. அப்போ இவருடைய மதிப்பு மரியாதை இவருடைய ஆளுக அந்த வீட்டுல இருக்கு. அதே போலதான் நம்மளுடைய சூழ்நிலையில நம்ம ஆளுக பண்ணணும். மேட்ருக்கு வருவோம். இப்ப 3 விதங்கள்ல ஆண்டவர் பேசுறாரு. இப்ப சர்ச்சில் இருக்கிற ஜனங்க வந்துனே இருக்குது. இப்ப சர்ச்சை நிரம்புது இல்ல, இப்போ நிறைய பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, சர்ச்சை நிரம்புது. நீ என் சர்ச்சைக்கு வந்து ஆகணும், என் சேர நிரப்பணும், என் இடத்த ஃபுல்லாக்கணும். ஏன்னா எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? 100 பேர் வராங்க, 150 பேர் வராங்க, 50 பேர் வராங்கன்னு அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் நீ பாஸ்டர். நீ ஜனமே இல்லைன்னா ராஜாவின் மகிமை ஜன திருச்சி, ராஜாவின் முறிவு ஜன குறைச்சி. ஜனம் நிறைய இருந்தா அவங்களுக்கு என்னன்னா பார்வைக்கு ஊழியம். சோத்ரா சிஸ்டர், அல்லேலூயா.
பார்வைக்கு ஊழியம். இது ஒண்ணு நல்லதுதான். ஏன்னா ஸ்ட்ரீட் பீச்சுக்கு போனா நான் இந்த மாதிரி பண்ணணும்னு பாருங்க. பைபிள் இப்படி வச்சுக்கின்னு இருந்தாதான் அவங்க என்னவோ ஏதோ பேசுறாங்க, யாருன்னா பேசுறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பைபிள் எடுத்துன்னு வர்றாங்கன்னா அவங்க ஆண்டவரை பத்தி பேசுறாங்கன்னு ஒரு அடையாளம் வரும். ஓகே, நல்லது. ஆனா என்ன சொல்ல வந்த? நீங்க தானே எனக்கு துணை நீக்கணும். என்ன சொல்லுங்க? நிறைய பேரை சர்ச்சில வந்து ஆளை சேர்க்கறதுலயோ குறியா இருக்கக்கூடாது. நீ வர்ற ஜனங்களை குறிப்பிட்ட அளவு வளர்த்து அவங்கள என்ன பண்ண, சபை நடத்துற அளவுக்கு ஒரு சர்ச்சில காரியங்களை செய்யற அளவுக்கு அவங்கள வளர்க்கணும். ஊழியம் பண்ற அளவுக்கு 10 பேருக்கு அவங்க வந்து சுவிசேஷம் சொல்லணும். அந்த மாதிரி வளர்த்து அனுப்புறதுதான் பாஸ்டருடைய கடமை. இது யாருப்பா, நீ யாருப்பா சொல்றதுக்குன்னு பாஸ்டர் கேட்கப்பா. வாயா, நான் சொல்றேன் வா, நான் ஒரு அப்போஸ்தலன், இப்பதான் வளர்ந்துன்னு வரேன். அந்த அப்போஸ்தலர்கள் வேற, இப்ப இருக்கிற அப்போஸ்தலர் வேற. நான் சொல்லுவேன், தைரியமாவே சொல்லுவேன். என்ன தேவன் அழைச்சிருக்கிறாரு, போல்டா பேசுறாரு. இதுவே ஒரு அடையாளம். காரியங்களை போல்டா பண்றவங்க தான் அப்போஸ்தலர்கள். உன்னை நான் மதிக்கவே மாட்டேன்டா, நீ ஆண்டவருக்கு நீ மரியாதை கொடுத்தா உன்னை நான் மதிக்கவே மாட்டேன்டா. நீ ஆண்டவருக்கு நீ மரியாதை கொடுத்தனா உனக்கு நல்லா கனம் பண்ணுவேன்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஆண்டவரை நீ கனவீனம் பண்ணினா அவரே உன்னை கனவீனம் பண்ணுவார். அவரை கனவீனம் பண்ற ஆளுகிட்ட நான் வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே, அவர்தான் எனக்கு எல்லாம். அந்த எல்லாம் உள்ள நீ வந்துடணும். நீ இல்லைன்னு வச்சுக்க, நீ தாண்டி போய் அந்த கோட்டை தாண்டி நீ போயிட்டேன்னா நான் அனுமானா மாறிடுவேன், ராவணனா மாறிடுவேன். அப்புறமா நீ சீதை ஆயிடுவேன், உன்னை தூக்கிட்டு போயிடுவோம் பாத்துக்க. அப்போ சர்ச்சில் வந்து ஜனங்களை சேர்க்கிறது வந்து மெயின் ப்ரையாரிட்டி கிடையாது, முக்கியத்துவமும் முதலிடம் அது கிடையாது. ஜனங்க வர்றது நல்லதுதான், ஆனா வர்ற ஜனங்களை வளர்த்துன்னு இருக்கணும். நம்ம நம்ம இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நான் சொன்னேன்ல பாத்தீங்கன்னா 3 விதத்துல ஆண்டவர் பேசுறாருல. ஒண்ணு உள்ளான மனுஷன்ல பேசுறாரு, உள் உணர்வை கொடுத்து பேசுறாரு. உள் உணர்வை கொடுக்குறாரு. 2வது அவருடைய வார்த்தையில பேசுறாரு. உள் உணர்வுல ஆவியானவர் உணர்த்ததுனால்தான் அந்த உள் உணர்வு வேலை செய்யுது. நீதிமொழிகள்ல போட்டு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கும். என்னவா இருக்கான்? தீபமா இருக்குது. அது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிதான். அந்த ஆவி, அந்த உள் உணர்வு எல்லாத்தையும் தெரியும், ஆண்டவருடைய காரியங்களை தெரியும், சொல்ல சொல்ல விளங்கும். அந்த உள் உணர்வு சொல்ல, ஆமா இவர் சொல்றது கரெக்டு. நிறைய ஜனங்க வந்து ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. கொஞ்சம் கவனிங்களேன், இது முக்கியமான நான் சொல்றேன். எல்லாருமே ஆண்டவருடைய காரியங்களுக்கு நல்லா கீழ்ப்படிவாங்கன்னா கிடையாது. எல்லாத்துலயும் கீழ்ப்படிவாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் கீழ்ப்படிவாங்கன்னா கிடையாது. எப்படி ஜனங்களை கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரெபேக்கால் என்ன பண்ணா தெரியுமா? எலியேசர் வந்து தண்ணி கேட்டான். தண்ணி கேட்டதுக்கு அவன் மனசுல நினைச்சீங்கன்னா, நான் தண்ணி கேட்டா உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்ற பொண்ணுதான் ஆண்டவர் எனக்கு காட்டுற பொண்ணு அப்படின்னு நினைச்சுன்னு வரான். அவ கரெக்டா வந்து உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் கொடுப்பேன்டா. இது எப்படி இருக்குது பாருங்க, உள்ள தாழ்மை. அது ஒண்ணு. அவன் திரும்ப அது வந்தது பாருங்க பதில். அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். காதணிகளுக்கு கொடுத்தான், கடகங்களை கொடுத்தான், நெக்லஸ் அது இதுன்னு ஆபரணங்களை கொடுத்தான். நீ இதை பண்ணதுனால அது வருது. சும்மா சாதாரணமா தண்ணி பிடிக்கிற இடம் கிடையாது அது. உள்ள இறங்கி போய் எடுத்துட்டு வந்து, படிக்கட்டை இறங்கி போய் எடுத்துட்டு வந்து ஊத்தணும். அவ்வளவு கஷ்டம். ஒட்டகம் பயங்கரமா குடிக்கும். எத்தனை ஒட்டகம் எடுத்துன்னு போனான்னு தெரியல. இவன் குடிச்சது கொஞ்சம் தண்ணி தான், ஒட்டகம் குடிச்சது நிறைய தண்ணி, ட்ரம்மா குடிச்சிருக்கோம். அத்தனைக்கும் மொண்டு ஊத்துனா பாரு.
அவன் வேண்டான் இந்த மாதிரி ஒரு தாழ்மையான பொண்ணு, நல்ல நற்குணம் உள்ள பொண்ணு, நல்ல ஒரு சுபாவத்துல இருக்கிற பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணு தான் என் எஜமானுடைய பையனுக்கு நான் பார்க்கணும். இப்படி இருக்கிறாங்களா ஜனங்க? தண்ணி கேட்டா, ஒரு வீட்டுல போனா நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஆளுங்க வீட்டு உள்ள வந்தா அவங்களுக்கு எதனா கொடுக்கணும். தண்ணில இருந்து ஆரம்பிக்கணும். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், சாப்பிட்றதுக்கு எதனா பலகாரம் எங்க வீட்டுல இருக்கிறதுங்களே காலி பண்ணிருந்தீங்களே. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணியை கொடுத்து பழகணும். ஹலோ, குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வந்தாங்கன்னா மூணாவது ஆளே தெரியுது, ஆள் தெரியாத ஆளு வந்தாங்கன்னா எதனா கேட்டாங்கன்னா கூட பதில சொல்லிட்டு எதனா தண்ணி சாப்பிட்றீங்களா கேளுங்க. ஹலோ, நல்லதுதான். தண்ணியா குறைஞ்சிருப்பு குறைய போறது இல்லைல்ல. கொடுங்க, காசா பணமா கொடுங்க, தண்ணி கொடுங்க. பாருங்க அவர் அந்த குணம் பாருங்க, அந்த குணம் அவருடைய கேரக்டரை காட்டுது. இந்த மாதிரி சபையில நிறைய பேர் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. நற்குணசாலிங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏடா கோடம் பூச்சி ஆளு கேரக்டர்லயும் இருப்பாங்க. அவங்க சீர்ஜ் ஆகி வர்றது கொஞ்சம் நாள் ஆகும். அந்த சர்ச்சில ஒரு தண்ணி பூச்சி வைக்க சொன்னா நான் வரும்போதே கூட வருது. அதுக்கு நானே பூச்சி ஊச்சிடுவேன். உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி நொட்டினேன் நானு. பரபரப்பா நான் தான் எல்லாம்ன்ற மாதிரி வேலை செய்யுது. நீங்க வா, முன்னாடியே செய்யணாதே. நான் தான் எல்லான்றத முன்னாடியே பண்ணணும். பின்னாடி வந்து என் கூட வந்து நான் தான் காட்டக்கூடாது. பார்வைக்கு ஒழியும். சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. நான் அப்படியா பண்றேன்? பார்வைக்கு ஒழியமா பண்றேன்? இல்ல இல்ல, பார்வைக்கு ஒழியமா தான் இந்த ஒயிட் சட்டை இருக்கும், ஒயிட் பேண்ட். சும்மா சொல்றேன், இப்படியெல்லாம் பக்திமானா காட்டிக்கும். சக்திமான் கிடையாது, பக்திமான். அவன் கைய தூக்கி சுத்துனா இவங்க பைபிளை தூக்கின்னு சுத்துறான். அவன் சக்திமானே இவங்க பக்திமான். பில்டிங் மேல தூங்கிற போற பாத்துப்பா. இப்ப என்னவோ சொல்ல அந்த சிச்சுமெல்லாம் புடி மறந்துட்டேன் பாரு. என்னது இந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்னொன்னு இது பாரு, இவன் வந்து ரொம்ப குழந்தை, அதுங்க ஓரளவுக்கு குழந்தை. இவன் கேரக்டர் அவங்களுக்கு இருக்குமானா இருக்காது, அவங்க கேரக்டர் இவங்களுக்கு இருக்குமானா இருக்காது. எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாரையும் நம்ம அரவணைக்கணும். ஹலோ, இது பாரு, ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கிறேன், இது ஒரு பேமாட்டாக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது கொஞ்ச நாள் கால அவகாசம் விடு. நீ எத்தனை வயசுல ரசிக்கப்பட்ட கேக்குற உன்ன? எத்தனை வயசு ரசிக்கப்பட்ட தம்பி அப்படின்னா? 22 வயசு, 25 வயசு, 30. அத்தனை வயசு வரைக்கும் உங்க காத்து நின்றார்ல உனக்கு, அதே மாதிரி காத்துன. இப்பவே பிச்சுக்கணும், இப்பவே மாறணும்னா மாறாது. அது அந்த தொல்லை தான் கொஞ்சம் தாங்க முடியாது, இருந்தாலும் தகிச்சுக்கணும். அந்த கனிகள்ல ஒண்ணு வருது, சாந்த குணம்னு. அந்த சாந்த குணத்துல ஒண்ணு இருக்குது, சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், சில காரியங்கள்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கும். நீடிய பொறுமை, ஆவியின் கனியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இது எல்லாமே ஒரு விசுவாசிகளுக்குள்ள காணப்படணும். இருக்கிறீங்களா? மனுஷனா இருந்தா என்னன்னா இருக்கணும், மனுஷனுக்கு 2 கண்ணு,
ஒரு மூக்கு 2 ஹோல்ஸ், நாக்கு, வாய், பல்லு, காது, 2 கை, உள்ள இருதயம், டிக்கி டிக்கி இருதயம், நல்லா வயிறு, நல்லா சாப்பிடுது, நல்லா வயிறு. ஒருத்தருக்கும் அதை சின்னதாக பாக்குறாங்க, ஆக மாட்டேது. இதெல்லாம் இருந்தா தான் ஒரு மனுஷன் இல்லையா? விசுவாசினா என்னது? படிமா படி. ஆவியின் கனியோ கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கும். அன்பு இருக்குதா ஏக்கா? உனக்கு அன்பு இருக்குதா ஏக்கா? சந்தோஷம் இருக்குதா ஏக்கா? எப்ப பாரு உருன்னு புளிப்பு மாங்காய் சாப்பிட்ட மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுன்னு புளிப்பா இருக்காது, சந்தோஷமா இருக்கிற மூஞ்ச பார்த்தாலும் கொஞ்சம் கலையா இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், சொன்னா செய்யறது கிடையாது. இப்ப நிறைய பேரும் வருது கிடையாது, சிஸ்டர் மட்டும் தான் வராங்க. இவன் பாருங்க, நீங்க வாங்கி வந்து கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னா மறந்துட்டான். அவங்களுக்கு வந்தா வணக்கம் சொல்லி, வணக்கம் அதாவது ஸ்தோத்திரம் சொல்லி சிச்ச முகத்தோட வரவேற்கணும்னு சொன்னேன். அது எங்களை அழ வச்சுன்னு வர்றவங்க எல்லாம் நீ என்ன பண்ணணும்? வரவேற்கணுமா? அது பெண்களை கொடுத்தா அது நல்லா இருக்கும், ஆண்களை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னுவான். ஆனா பெண்கள் கிட்ட அந்த அழகு நிறைய இருக்கும், அது சிரிக்கும் போதே நல்லா இருக்கும். அது என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சிரிச்ச முகத்தோட ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர் அப்படி சொல்லணும். சந்தோஷம் இருக்குதா? ஒருத்தரும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போதும். நல்லா சொல்லணும் ஸ்தோத்திரம். சோத்திரம் சொல்லும் போதே சிரிப்பானா கூட சோத்திரம் சொல்லிட்டு சிரி. ஓகே, சந்தோஷம் இருக்குதா? சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்குதா? ஆனா எப்ப பாரு பிரச்சனைல இருக்கிற ஒரு விசுவாசிய பாத்தீங்கன்னா இந்த சமாதானம் இருக்குதானா? எப்ப பாரு தலைமுடிய பிச்சுக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எங்க சமாதானம் இல்லையா? அது எங்கேயோ போய்க்குது பாஸ்டர் அப்படின்னா கூடாது. இதோ வந்துடும், கடைக்கு போய்க்குது, இதோ வந்துடும். ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான், டீ கடைக்கு போய்க்கிற மாதிரி சந்தோஷம் இருக்குது. சர்ச்சைக்கு வந்தா வீட்டுக்கு போனா சந்தோஷம் போயிடுது. ஆண்டவர் நல்லா பேசுறாரு போல இருக்கு. சமாதானம் இருக்குதானா? இருக்க மாட்டேங்குது. பாரு பிரச்சனை. நீ ஆண்டவருக்குள்ள வந்து என்ன பிரயோஜனம்? கனி கொடு, இந்த சமாதானம்ன்ற கனியை கொடு. உன்னை பார்க்கும் போது எதனா ஒரு பிரச்சனை எதுனா போய் வந்தா சொல்லணும் அவங்க கிட்ட. நீ போய் அந்த பிரச்சனை ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறியா? இல்ல உன் பிரச்சனை வந்து எல்லாருக்கிட்ட சொல்லுங்கிறியா? பாஸ்டர் கிட்ட, மத்த ஆளுங்கிட்ட இல்ல. நீ என்ன பண்ணும்? அவங்க பிரச்சனையே இல்லாம இருக்கிறாங்களாப்பா? எந்த ஊர்ல பாக்குறாங்க? வேற்று கிரகத்துல இருந்து எதனா தட்டுல கிட்டல இறங்கி வந்தாங்களாப்பா அப்படின்னு கேட்கணும். விஜய் ஒரு படத்துல சொல்றான், பிரச்சனை இல்லாத ஆளும் கிடையாது, பிரச்சனை இல்லைன்னா அவன் ஆளே கிடையாது சொல்றானா சிஸ்டர்? விஜய் ரசிகரா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி சொல்லுவான், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அப்படின்னுவான். அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கு இருக்குதுன்னா பாத்தீங்களா, உங்களுக்கே இல்லை, எங்களுக்கு எப்படி இருக்கும்? காட்டிக்க கூடாது, பிரச்சனையை காட்டிக்க கூடாது, போராட்டத்தெல்லாம் காட்டிக்க கூடாது. எப்ப பாரு சின்ன சிலமே இருக்க கூடாது, உணர்வா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா மூஞ்சில தெரணும் சமாதானம், குடும்பத்துல தெரணும் சமாதானம். இதுல என்ன பிரச்சனைனா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள சமாதானமா இருக்கிறீங்களா, பிள்ளைங்களுக்குள்ள சமாதானமா இருக்கணும். இவங்க பண்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பண்றது அவங்களுக்கு தெரியாது, அங்கங்க சமாதானம் இருக்கும். புருஷன் வேற யாரும் பண்ணிட்டு என் பொண்டாட்டி சொல்லாத, பொண்டாட்டி அதெல்லாம் பண்ணிட்டு என் புருஷன்கிட்ட சொல்லாத, திடீர்னு ஒரு நாள் தெரிய வரும். அப்படின்னா சமாதானம் ரொம்ப முக்கியம்.
இங்க எங்க சமாதானம் இருக்கும்? வெளிப்படையா இருக்கணும். சொல்லுங்க, வெளிப்படையா இருக்கணும். வெளிப்படையா இருந்தா இன்னும் பிரச்சனை. இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. அதுக்குதான் ஞானம் வேணும். ஹலோ, இது இருக்குதா? ஒரு அப்போ ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசி உள்ள வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் இருக்கணும். கண் எப்படி இருக்குதோ, மூக்கு எப்படி இருக்குதோ, நாக்கு எப்படி இருக்குதோ, காது எப்படி இருக்குதோ, இதெல்லாம் இருந்தா தான் நீ விசுவாசி. எது மூக்கு நாக்கு வாக்கு? அது கிடையாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், இது எல்லாமே இருந்தாதான் விசுவாசி. ஹலோ, கனி அதாவது எதுவுமே அதான் கனின்னு சொல்லிட்டாரு. அது சீக்கிரத்துல தெரியாது. சொல்லுங்க, சீக்கிரத்துல தெரியாது. பஸ்டர் சொல்லுங்க. அதாவது காயாவது இருக்கணும். அதுவும் இல்ல இல்ல பாஸ்டர், நான் செடி பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர். இப்பதான் என்ன நட்டு வச்சாங்க பாஸ்டர். நான் வர கனி வரதுக்கு ரொம்ப நாளாவும் பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர். நீ செடியோ மரமோ, ஆனா கனி வந்தே ஆகணும். இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டா இல்ல ஏசு சமைச்சு அப்படியெல்லாம் இல்ல. பாத்தீங்களா, நான் சிரிச்சா கண்ணில் தண்ணி வந்துடும். நான் கண்ணி வந்துச்சு பாரு. அப்போ இப்ப ஊருக்கு போனா எப்படி கிளம்புவாங்க? எல்லா பொட்டி படிக்க பத்திரமா எடுத்துக்குன்னு அப்படியே பயங்கரமா போவாங்கல்ல. அதை விட்டுனா இதை விட்டுலாம் பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி நீ பாக்குறியா? என்கிட்ட அன்பு இருக்குது, ஆனா இந்த சமாதானம் சொல்றாரு அது இருக்குதா? இல்லைங்க, நான் விட்டு சர்ச்சில் எப்பப்பா இங்க நான் நிறைய சர்ச்சில் என்ன தெரியுமா, மோலாச்சாதான் அது சர்ச்ச. இவங்க என்ன பண்றாங்கன்னா என்டர்டெயின் பண்றாங்க. இந்த பப்புலாம் இருக்குது பாத்தீங்களா, அங்க மியூசிக் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு. ஏன்? அவனுக்கு அந்த மத்தவங்க சத்தம் எல்லாம் கேட்க கூடாது, இந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டாலும் டான்ஸ் ஆடிக்கணும். அதே மாதிரிதான் நிறைய சர்ச்சில, நம்ம சர்ச்சைல ட்ரம் அடிச்சு நல்லா பாட்டு பாடி நல்லா ஓ அழகையா சொன்னாதான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்த ஃபீலே இருக்குது. அதுக்கப்புறம் கனி அதெல்லாம் எனக்கு தெரியாத பார்த்தேன். நான் ஒண்டி சொல்றது, எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போனேன்? நான் ஒரு 10 வருஷம் போனேன். நாங்க அப்படியா, நம்ம அப்படியா, ஒரு மரத்தை இங்க வெயி, எவ்வளவு நாள்ல வளர்ந்தது, இலை விடுது, களை விடுது, அப்புறமா ஏதோ காய் ஏதோ வருது, இதெல்லாம் வருது. ஒரு 10 வருஷத்துல வந்துடாது. இந்த ஒரு கனியும் கொடுக்காம ஓடி போயிட்டு என்ன பாட்டு பாடிட்டு டும்மு டும்மு அடிச்சு கேட்டு இங்க அப்படி இவங்க என்ன பண்ண பாஸ்டர், என் பாஸ்டர் வந்து கேட்டா இவங்க கீபோர்டு வாசிக்கிறாரு, எனக்கு பிடிக்கல. மோலாச்சாதான் எனக்கு பிடிக்கல. கனி அது என்னடா தெரியாது எனக்கு. என்டர்டெயின்மெண்டா பண்றாங்க இங்கவா. உன் குடும்பத்துல இதெல்லாம் தெரியணுமே, தெரியலையே. நல்லா பேசுறல, ரொம்ப ரசிக்கிற நீ, அதனால தான் கேட்ட. அப்போ ஒரு விசுவாசி குறிப்பிட்ட நாள் இந்த கனி பார்க்கணும். ஒரு அம்மா கேட்ட, நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இதை விட வயசு ஜாஸ்தியா இருக்குது, மறுபடியும் போறது. எப்ப நீங்க ரசிக்கப்பட்டீங்க, எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா, ஒருத்தவங்க சொல்றாங்க 31 வருஷம்ன்றாங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க 20-25 வருஷம்ன்றாங்க. நான் 22 வருஷம் 23 வருஷம் பாக்குறேன். இவ்வளவு நாள் கனி எங்க போச்சு?
என்னைய நான் கேட்கிறேன், என் கனி எங்க போச்சு? அப்போ என்னதான் பண்ணிட்டு வர நீ? ரொம்ப சிரிச்சதுனால கண்ணில் தண்ணி இருக்குது, தண்ணி தச்சு இவ்வளவுதான். இப்போ இப்ப எல்லாமே இந்த விவசாயிகளா இருக்கிறாங்கல்ல, அவங்க எதை எதை நம்பி நாத்து நடுறாங்க, மரத்தை நடுறாங்க, செடியை நடுறாங்க. நான் பாக்குறேன், கோயம்பேடு பக்கம் பார்த்தா லாரியில அப்படியே ஒரு லாரி இப்படி கடந்து போகும். நான் அதை பார்க்க தவறிட்டேன்னா பார்த்தா அப்படியே கருவேப்பிலை வாசனை வரும். அப்புறம் இன்னொரு லாரியை பார்ப்போம், ஒரே பெட்டி பெட்டியா தக்காளி இருக்கும். அப்படியே இன்னொரு லாரியை பார்ப்போம், பழமா இருக்கும். அப்படியே பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த லாரி உள்ள போகும், இன்னொரு லாரி வெளியே வரும். அதுல பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு எத்தனை போவானு லாரி, லாரியில என்ன இருக்கும், தக்காளி, வெங்காயம், அது இதுன்னு நிறைய மூட்டை மூட்டையா அரிசி எல்லாமே போகுது. இப்போ விவசாயி கிட்ட போயிட்டு, இப்போ நீங்க உங்க வீட்லயே, எங்க ஒய்ஃப் வந்து பூச்செடி வச்சாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு செடி ஒன்று வாங்கிட்டு வரோம். செடியை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், வாங்கின்னு வைக்கிறோம், தண்ணியை ஊற்றுறோம், பராமரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பூவே வராம இருந்தா அது செடியா? எதுக்கு வைக்கிறோம்? ஒருத்தரும் பச்சை பசேல்னு இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க, அது வேற வேற. ஆனா இந்த மரம், இந்த செடி இந்த கனியை கொடுக்கணும், இந்த மரம் இந்த கனியை கொடுக்கணும், இந்த செடி இந்த பூவை தரணும். அப்படிதான் ஒரு பூ இருக்குது, ஒரு செடி மரம் இருக்குது. அப்போ வெறும் செடியை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நீங்க போய் கோயம்பேடு பக்கம் போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இல்லாம இருந்தா அங்க கருவேப்பிலையை பார்க்க முடியாது, தக்காளி வெங்காயம் பார்க்க முடியாது, பழங்களை பார்க்க முடியாது, அரிசியை பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்போடு விதைக்கிறதுனால அது அதுக்காகத்தான் பலனே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கோயம்பேடு கோயம்பேடு நிறைய சர்ச்சையில போய் பாரு, சர்ச்சையில போய் பாரு. இதை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஆச்சரியமாயிடுச்சு. சர்ச்சையில மிஞ்சி போனா 15 வருஷம் இருக்கணும் ஒரு சர்ச்சை பிலீவர். அதுக்கப்புறம் அது ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும். 10 இல்ல 15 வருஷம் மேக்சிமம். அது மிஞ்சி போனா 20 வருஷம். அதுக்கப்புறம் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ளகிறதுக்கு பிரச்சனை கொடுத்து, புதுசா வந்தாங்க பத்தியா, அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துணும். அப்போ கனி கொடுக்கும்படி தான் விசுவாசி உள்ள வர்றாங்க. அது தன்னால கொடுக்கணும். கனி வந்து நம்ம குச்சி செடியிலயும் மரத்திலயும் போட்டு தொங்கிட்டு கூடாது. வா, பால் கிடையாது, அது பூச்சி கறந்துனுங்கிறதுக்கு. வா கனியே வா, வா பூவே வான்னு பறிக்க முடியாது. அது தன்னால வரணும். சொல்லுங்க, தன்னால வரணும். கவலை இல்லைல்ல? இப்போ தன்னால வருதுதா கனி. இல்ல நீ வந்து ஆகணும் அப்படின்னு இதுல என்ன ஒண்ணு, அந்த மேய்ப்பன் வந்து தோட்டக்காரன் வந்து சரியா பராமரிக்கலன்னா அது தன்னால வராது. தோட்டக்காரன் என்ன பண்ணும்? கரெக்டான, இப்ப நான் கரெக்டா போட்டுக்கிறேன். சும்மா உங்க கையில நான் பார்ப்பேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அன்பை பார்ப்பேன், சந்தோஷத்தை பார்ப்பேன், சமாதானத்தை பார்ப்பேன். நீங்களும் உள்ள வந்துட்டீங்களா, பயமுறுத்தல, அது தன்னால வரும். நம்ம கிட்ட வந்தா தன்னால வரும், அங்க வந்தா வராது. இங்க பின்னாடியே காட்டு வராது. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் அப்புறமா ஒண்ணுமே, சும்மா நம்ம என்ன சொல்றது, இந்த ஆர்டிபிஷியல் பழங்கள் ஒரிஜினலாவே போட்டு ஜூஸ் கடல போட்டு தொங்க விட்டு போனா பார்த்தா நிஜமாலுமே பழம் மாதிரி இருக்கும். ஊத்து பார்ப்பேன், நம்மளுக்கு வேற கலர் வேற காம்பினேஷன் தெரியாது. இது உண்மையிலுமே பழம் எடுத்து வச்சுக்கிறானா இல்ல இந்த பிளாஸ்டிக் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறான்? அந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்குது. அது வந்து அபிசுவாசிய கொடுக்குறான் அந்த பழத்தை. நல்லது பண்ற மாதிரியே நல்லது பண்ற மாதிரியே பண்ணி ஒரு அமுகு
நாங்க ஒரு கோழி வீடியோ ஒண்ணு பார்த்தோம் இல்ல, கோழியை பிடிக்கிறதுக்கு வித்தியாசமா ஒரு இது கண்டுபிடிச்சோம். வேர்க்கலையை எடுத்து இந்த பக்கமா அந்த பக்கமா கிள்ளி ஒரு குச்சை எடுத்து சொருவி அது மேல ஒரு இலை இலை வந்து ஒரு கூடை மாரி பண்ணிடுறான், சின்னதா இலை 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 உள்ள அதை வச்சு வேர்க்கலை என்ன பண்ணா உள்ள சொருகிறான். உள்ள உள்ள ஒரு அந்த இலை மேல ஒரு குச்சை சொருவி வேர்க்கலை உள்ள இருக்குது. கரெக்டா கோழி வந்து அந்த வேர்க்கலை குத்துது. குத்தும் போது அது மாட்டிக்குது, கரெக்டா அதை பிடிச்சான். பழைய டெக்னிக் ஆயுது. நீ நிஜமான போய் கோழியை பிடிக்கணும்னா நீ எங்க வந்து கோட்டை ஏறி கொடியை நடுறதாங்க, கூரை ஏறி கொடியை போடுறான்ற மாதிரி பிடிக்க முடியாது, ஓடுறோம். அந்த மாதிரி பிசாசு என்ன பண்றான்னா ஒரு இலைய சொருவி வேர்க்கலைய உள்ள வச்சு குத்து, அப்படியே பிடி. அதனால நல்லது பண்ற மாதிரி இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்கும். அது பிளாஸ்டிக் பழம், மெழுகு பழம். அதனால அது கனி வேற. ஆனா நம்ம கனி உள்ள இருந்து உண்மையா தேவனோட கனெக்ஷன்ல வர கனியா, ஆமென். அதை கண்டுபிடிக்கலாம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க விட மாட்டாங்க. ஹலோ, ஆமா, நீங்க காட்டுற அன்பு, நீங்க காட்டுற சந்தோஷம், நீங்க காட்டுற சமாதானம், அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கனி ஒரிஜினாலிட்டி, ஐ லைக் இட் அப்படின்னு சாப்பிடுவாங்க. நீ வந்து டூப்ளிகேட் அன்பு செலுத்துற மாதிரி ஆண்டவர் சொன்னாரு. என்ன பாருங்க, நான் நேற்றெல்லாம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மத்தியானம் போயிட்டு சந்தோஷம் அவங்க அப்பாவை பார்க்க போனேன். அதான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் அவர் உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் போயிட்டு வந்துட்டேன். சாயந்தரமா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது இங்க இருக்கும் போதே அவரை போய் பார்க்கணும். அதான் பார்த்துட்டேன்னு தோணுது. அதான் பார்த்துட்டேன்ல, ஒரு விசுவாசி ஒரு தடவை போய் பார்த்தா போதும் அப்படின்னு தோணுது. அதான் கணக்கு காட்டோம்ல, அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டாங்க, அந்த பையனும் வேற பார்த்துட்டாங்க. அதான் கணக்கு காட்டியாச்சு, ஒரு ஆளை பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் போய் என்ன பிரயோஜனம் இல்லைல்ல அப்படின்னு நினைச்சேன். நினைப்பு எப்படி நினைப்பு. ஆண்டவர் சொன்னார், இது உண்மை கிடையாது, உண்மையான அன்பு இது கிடையாது. எதுக்காக போனோமோ அதை முடிக்கிறது தான் உண்மையான அன்பு. அவரை போய் பார்க்கணும், பேசணும், அவருக்காக ஜெபம் பண்ணணும். அவரு பயத்துல இருப்பார், ஹார்ட் அட்டாக் பயத்துல இருப்பார். அவரை போய் பார்க்கணும், பார்த்து பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துட்டு அவருக்கு ஆண்டவருக்குள்ள அவர் விசுவாசத்தை எழுப்பிடுவார் தான் உண்மையான இது. ஓ, அதை பண்ணுனாரு. சரிங்க அப்படின்னு போயிட்டு மறுபடியும் போயிட்டு ரொம்ப அலங்கலமா அந்த உப்பா வேற இருந்தது, மேல மேல தூசியா வேற இருந்தது. நீங்க கொடுத்த தண்ணீர் தான் ஒரு நல்ல சோப்பெல்லாம் போடாம, சோப்பு போட்டா நிறைய தண்ணி ஆகும், ஒரே ஒரு பக்கெட் ஊத்திக்கிட்டு கொஞ்சம் கிளீன் ஆயிட்டு போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வர. பல்லு வேற வேலைகளை வாய்வா இந்த மாதிரிலாம் நடந்தது. வேணா போய் பார்த்துட்டு அவரை ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்ன சொல்றேன், ஆண்டவர் அந்த உண்மையான அன்பை காட்ட சொன்ன. ஹலோ, நம்ம போட்டு என்னத்தான் வந்து செடி வந்து கொடுக்க முடியாத டைப் பண்ணா கூட அந்த கனெக்ஷன் இருக்கும் போது அந்த கனி தன்னால வந்து அன்புன்ற கனி தன்னால வரும். ஒரு மரம்னா டியூஷன் எடுக்குது கனி வர்றதுக்கு, அது வேலைக்கு தண்ணியை ஊத்துனா போதும், அந்த மரத்துல இருந்தா போதும், ஆடு மாடு மேயாத அளவுக்கு பார்த்தா போதும், அந்த காலகாலத்துல கனி கண்டிப்பா வரும். பாருங்க, இந்த ஆடு மாடு நடுவில் வச்சு பாருங்க. நம்ம இப்ப வார்த்தையை கொடுக்குறோம், பிசாசு என்ன பண்றோம், அந்த வார்த்தையை முழுங்க பார்க்கலாம். கனி வராத அளவுக்கு தடுக்குது. என்னன்னா பிரச்சனை, நீ கரெக்டா தண்ணி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்ற போல இருக்கணும் வேதம். வாய்க்கால் ஓரமா நடப்பட்டு மரத்தை போல இருப்பான், தன் காலத்தில் தன் தனியை கொடுப்பான் சங்கீதம். அப்போ அந்த அந்த வாய்க்கால் ஓரமா நடப்பட்ட மரம் அது வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை, ஊத்த வேண்டிய தேவையில்லை. அந்த அந்த ஈரப்பதம் அதுல இருந்துன்னு இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். நீ வீட்டுல வளர்க்குற செடிக்கு மரத்துக்கு தான் என்ன பண்ணணும், ஊத்தணும் தண்ணிய. ஆனா நீ ஆத்தோரமா போய் பாரு,
ரெண்டு பக்கமும் அக்கறைக்கும் பச்சை இக்கரைக்கும் பச்சை எண்ணம் பச்சை பச்சைன்னு ஏன்? ஆனா அது அந்த இடத்துல ஊறினே இருக்கும் தண்ணி. அதே போல நீ சர்ச்சைக்கு வந்துனே இருந்தாதான் ஏற்ற காலத்துல தன் கனிய கொடுப்ப. நீ பிரேக் விட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பச்சை பசைல இருக்கும், கொஞ்ச நாள்ல இலை வந்து காப்பி கலர்ல தெரியும், மறுபடியும் பச்சை பசல்னு ஆகும், காப்பி கலர்ல தெரியும். அது கிடையாது, ஊத்தினே இருக்கும் தண்ணி. சர்ச்சைக்கு வந்து வார்த்தையை கேட்டுனே இருக்கும், தொடர்ந்து வந்துனே இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணி இருக்கிறதுனால அந்த மரம் வந்து அந்த நிலத்துல நிலைச்சி இருக்கும். ஒரு சர்ச்சையில ஒரே சர்ச்சைக்கு போயிடும், சும்மா அந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த பாஸ்ட் எப்படி சொல்லிட்டாரு, அவர் திருவிருந்து வந்து பொண்ணுங்களை வச்சு கொடுக்குறாரு, எனக்கு பிடிக்கல. என்னன்னா இது மாதிரி பிடிக்கல. பாருங்க, இயேசு ஒரு பொம்பளை கத்துது, என்னன்னு கத்துது, உண்மை சுமந்த கர்ப்பமும் நீ பால் உண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு ஒரு பொம்பளை கத்துறா. இயேசுவை பார்த்து என்ன மாதிரி வார்த்தை, ஐயோ என் உள்ளெல்லாம் குளிருது, என் மனசெல்லாம் அப்படியே பூரிக்குதுன்னு சொல்லி கத்துறான் ஜனக்கூட்டத்துல இருந்து. ஏன்? அதே சீசருங்க தான் அவர் கூட இருந்தாங்க, டிராவல் பண்ணுவாங்க. அவர் சொன்னாரு, என் ரத்தத்தை குடிக்கணும், என் மாம்சத்தை என் ரத்தத்தை பானம் பண்ணும், என் மாம்சத்தை நீங்க சாப்பிடணும் சொன்னாரு. சொன்ன உடனே சீசருங்கெல்லாம் விலைக்கு ஓட பார்த்தாங்க. ஒரு பொம்பளை மட்டும் கத்துறா, இவங்கெல்லாம் ஓட பார்த்தாங்க. சீசருங்க தானே கூட தானே இருந்தாங்க. அவர் சொன்னதுனால வலைய போட்டான், மீன் மாட்டுச்சுல, எக்கச்சக்கமான மீன். அப்படிப்பட்ட ஆளுங்க ஓட பார்த்தாங்களையே. சில சமயங்கள்ல கடினமா இருக்கும், சும்மா எதமாவே தடவி குத்துன இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தடவி குத்துன இருக்கிற சத்தியம் சர்ச்சை கிடையாது. அதே மாதிரி எப்ப பாரு அல்லேலூயா சொல்லு, 3 தடவை சொல்லு, சர்ச்சைக்கு ஒழுங்காவா இல்ல கர்த்தருடைய சாபம் வீட்டுல இருக்கும். பிசாசு உன்னை விட்டு போகவே மாட்டான். இதா ஹலோ, கொஞ்ச நேரத்தை எப்படி ஆயிடுச்சு போயிட்டா நம்ம சர்ச்சு. என்னது பயமும் மூர்த்திக்குன்னு எப்ப பாரு தடவியும் குத்துக்குன்னு இல்ல, எல்லாமே இருக்கும். சூப்பர் ஸ்டார். அரவணைப்பு இருக்கணும், கடிந்து கொள்ள இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், வழி நடத்தலாம் இருக்கணும். சில காரியங்களை இல்லாதத வந்து சொல்லி கொடுக்கறதுலயும் ஒரு பாஸ்டர் இருக்கணும். ஒரு புல்ல எப்படி எல்லாத்துலயும் திறமைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி அதை பார்த்து வளர்ந்ததை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு தகப்பன தாயா இருக்கிற போல ஒரு சர்ச்சையில வர ஜனங்களை அந்த அளவு கேர் பண்ணி கடிந்து கொண்டு எச்சரித்து சில காரியங்களை சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி ஒரு காரியத்தை பண்றவங்க தான் பாஸ்டர். இல்ல ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன் போ. நாங்க போன ஒரு அதாவது டைரக்டா ஒருத்தவங்களை திட்டுறத நான் பார்த்துக்கிறேன். அது வந்து ரொம்ப நெருக்கமான ஆட்கள். ஒரு சர்ச்சை வந்து ரொம்ப கடினம் கொள்ள மாட்டாங்க, பிரசங்கத்திலே எல்லாம் வந்துடும். ஹலோ, சிரிச்சினே சொல்றாரு, அத திட்டுறது கூட அந்த திட்டுறது மறுபடியும் வாங்கலாம் போல இருக்கும். அந்த பாஸ்டர் இருக்கிறாரு, திட்டா கூட அது நல்லா இருக்கும். ஹலோ, அந்த மாதிரி திட்டணும், அந்த மாதிரி திட்டத்தை பார்த்துக்கிறீங்களா நீங்க? என்னன்னா திட்டினா பிடிக்கணும். ஹலோ, எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் திட்டினா அவ்வளோ அழகா திட்டுவார், சூப்பரா திட்டுவார், மரியாதை குத்து திட்டுவார். திட்டம் போது அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம மேல நம்மளுக்குள்ள என்ன இவர் இப்படி திட்டுறாரு அப்படி இருக்காது. என்ன போய் இப்படி நினைக்கிறீங்களே நீங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே எனக்கு, அப்படி இருக்கும். ஹலோ, ஒருத்தங்க யாருன்னா மரியாதை இல்லாம திட்டுறாங்கன்னா அது கடிந்து கொள்ளுதல் கிடையாது. மரியாதையோட சேர்த்து அவங்கள நல்ல வார்த்தைகளால சொல்லி, வார்த்தைகளை ரொம்ப கரெக்டா பிரயோஜனப்படுத்தி அழகா அவங்க அந்த அன்பு உள்ள வச்சு, அந்த அன்பு இருக்கணும் உள்ள, அந்த அன்புல வந்து அந்த வார்த்தைகள் கரெக்டா அந்த அன்புல பேசும்போது
அவன் திருந்தாத மனசு கூட திருந்தி அழகா வரும். நீ கடினமான வார்த்தையை சொன்னா அவன் இன்னும் பண்ணுவான். நல்லா கேட்டுப்பான். அப்படி திட்டுறா, நல்லா திட்டு, பாத்துக்கிறேன் உன்ன, ரெண்டா பண்ணுவாங்க. அது இல்ல, திட்டுதே வேஸ்ட். ஓட்ட குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கிற மாதிரி நீ ஒரு ஓட்டையுள்ள ஒரு ஓட்டையை போட்டுட்டு தண்ணி பூச்சி வைக்கிறன்ற, அது போற வாகலே போகுது. என்ன சொல்ல வாங்க, குடியுங்கள எல்லாமே இருக்கணும் சர்ச்சில். பாருங்க, இது நிறைய பேர் கேட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு குத்து வச்சது அவள் தான். சபையில வர ஜனங்க அவங்களுடைய வாழ்க்கைய இவ்வளவுதான் வச்சுப்பாங்க. நான் இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஸ்தானம் என்ன தெரியுமா? பக்கத்துல உட்கார வச்சிருக்கு. அவர் சிங்காசனத்து பக்கத்துல உட்காந்துரு. அதுதான் ஒருத்தர் பிலீவருடைய ஒரிஜினல் இடமே. அப்படிப்பட்ட கணத்தை கொடுத்து பேசணும், அப்படிப்பட்ட கணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படிப்பட்ட உயர்வான எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். நீ மட்டமான எண்ணத்தை வச்சுன்னு இங்க உக்காந்துன்னு என்னதான் பேசினாலும் அவங்க நான் இவ்வளவுதான் நினைக்கிறாங்க. நீ கிறிஸ்துவோட உன்னை இணை. கணம் உனக்கு கொடுக்கக்கூடிய கணம், நீ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். நீ ஒரு இடத்துல ஒரு தாழ்வான வேலையை கூட செய்யலாம். நான் ஆட்டோ ஓடுறேன், தாழ்வான வேலையை கூட செய்யலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன தெரியுமா? நீ பாஸ்டர். முன்னாடி எப்படி இருந்தியோ, நீ இப்ப பாஸ்டர். இந்த பாஸ்டருடைய நிலைமைய மனசுல வச்சுன்னு ஓட்டு. தாவீது ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னு ஒருத்தர் சொன்னார். ஆடு மேய்ச்சினால தாவீது. மற்றவங்களாம் எப்படி பார்த்தாங்க? அவன் ராஜாவாயிட்டான். ஆடு மேய்ச்சிருந்து ராஜாவாயிட்டான்பா அப்படி பார்த்தாங்க. ஆனா அவனை அழைச்சவரு அவர் எப்படி நம்ம பார்த்தாரு? ஆரம்பத்துல ராஜா ஆடு மேய்ச்சிருக்கிறார்ப்பா. மத்தவங்க பாக்குறாங்க, இப்ப அவன் ஆட்டோ டிரைவர் பாஸ்டர் ஆயிட்டான்பா அப்படின்னு. அப்படி இல்ல, பாஸ்டர் ஆட்டோ ஓட்டினுங்கிற. ஹலோ, அப்படி தாவீதை அப்படிதான் பார்த்தாரு. அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களை எப்படி பாக்குறாரு? நானா இந்த ஜாதி, இந்த இடத்துல இருந்து வர, இந்த கோலம், இந்த கோத்திரம் அப்படி கிடையாது. நீ யார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்ட ஆள். நீ ஆண்டவருக்குள்ள தேவன் என்ன பண்ணிட்டாரு? உன்னை முன் குறிச்சிட்டாரு. அது இப்ப நான் பேசுனேன்ல, உள் உணர்வு சொல்லும், உள் உணர்வு உனக்கு சொல்லி தரும். ஆண்டவர் அதுல உணர்த்துவாரு. நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லயோ, இந்த மாதிரி கலர்லயோ, இந்த மாதிரி இடத்துலயோ, இந்த மாதிரி வசதியிலையோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நீ இது நிரந்தரம் கிடையாது. இது இல்ல, நீ உன்னதத்துல உயரத்துல அவரோட உட்காரப்பட்ட ஆள். நீ உயரமானவன். ஆண்டவருடைய தகுதி உன் தகுதி. மற்றவங்க எப்படி பார்த்தா அவன் கண்ணு தெரியாது, நல்ல கண்ணை விடு. அவன் உன்னை படைக்கலையே, அவன் உனக்கு எல்லாம் செய்யலையே, நான் தானே உனக்கு எல்லாம் செய்யணும். கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய உயரம். அதனால்தான் ஏசாயா சொல்றாரு, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கு. உங்க வழிக்கு எனக்கு இந்த வழி போதும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இல்லை. வேற வழி. ரஜினி சொல்ற மாதிரி தனி வழி கிடையாது, ஆண்டவருடைய வழி. ஆமென். அப்போ வர ஜனங்களை என்ன ஆயிடுதுன்னா, இதுதான் பாருங்க, யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாயா.
இத இத கை கொள்ளும்படி வலது புறமாவது இடது புறமாவது சாயாது. இப்படிதான் இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் நீ இருக்கிறது பொய், நீ இருக்கிற வாழ்க்கை பொய். நான் பேசுற பத்தியா, ஆண்டவர் உன்னை உன்னதத்துல அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறாரு. உனக்காக ஜீவனையே கொடுத்தவரு, உனக்காக ரத்தத்தையே சிந்தனவரு. அவருடைய ஸ்டேட்டஸ் தான் உன் ஸ்டேட்டஸ், அவருடைய உயர்வு தான் உன்னுடைய உயர்வு, அவருடைய மகிமை தான் உன் மகிமை. எந்த அளவுக்கு எவ்வளவு தூங்கி போயிட்டு இருக்கிறார் பாரு நம்மள. நம்ம பாக்குறது எப்படி பாக்குறோம்? ஆனா 10 நயா பிசா இல்லையே. ஒருத்தன் சொல்லுவான், செத்தனா கூட கண்ணிலையோ நெத்திலையோ வைக்கிறது ₹1 இல்ல. அது கிடையாது, அது கிடையாது. இருக்கிறத வச்சு ஆளை எடை போடக்கூடாது. ஹலோ, இது மாறும், இது மாறாது. இந்த சூழ்நிலை இது பண்ணிக்கிற ஆல்ட்ரேஷன், இது மாறும். இன்னொரு சர்ச்சைக்கு போவோம். அங்க வந்து எல்இடி டிவி, எல்இடி அந்த கண்டமா இருக்கும் எல்இடி, பின்னாடி படம் போடுவேன் இஷ்டத்துக்கும், டிசைன் டிசைனா டிவியில பண்ணுவேன், கம்ப்யூட்டர்ல போட்டு. இதெல்லாம் மாறும். ஆனா சத்தியம் மாறவே மாறாது. இந்த சர்ச்சை மாறும், நம்மளுடைய நிலைமை மாறும். ஆனா நம்மளுடைய நிலைமை உயர்ந்த நிலைமை தான். ஆமென். அதனால ஆண்டவரை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். சொல்றாரு, நீடிய பொறுமை, தயவு. நீடிய பொறுமை இருக்குதா? இப்போ இந்த பில்டிங் ஏறணும்னா லிப்ட் வேலை செய்யல, படிக்கட்டுல வரணும். எப்படி வருவீங்க? 8வது மாடிக்கு போனோம்னா நீடிய பொறுமை தேவை. எனக்கு கொஞ்சம் தான் பொறுமை இருக்குது. 8வது மாடிக்கு போனான்னா, ஏமா நீ 8வது மாடி போற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லை, லிப்ட் வேலை செய்யும் போது வா. நீடிய பொறுமை தேவை. இல்ல எனக்கு இப்பவே வேணும், இப்ப ராமசாமி மாரி இப்பவே வேணும். இல்ல, நீடிய பொறுமை தேவை. உன் கேரக்டர் மாறணும், உள்ளம் மாற்றம் பண்ணணும், சில காரியங்களை நீ புரிந்து கொள்ளணும், உள்ள உணர்வு ஏற்படணும், அதை குறித்து ஆழமா உனக்குள்ள சிந்தனை வரணும். இதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் உனக்கு வேணும். அப்பதான் சில காரியங்களை வந்து ஆண்டவர் கொடுக்கும் போது அது நினைச்சிருக்கும், நிரந்தரமா இருக்கும். ஒருத்தர் வந்தார் என் வாழ்க்கையில, வெள்ளக்காரு, 3.5 லட்சம் சம்பாதிச்சேன். அவர் குத்துட்டு போய் அவர் இருக்கும்போது நல்லா ஓஹோ ஆஹா இல்ல ஊஹோ ஆஹான்னு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிரந்தரமானது, நித்தியமானது, நிலைச்சிருக்கிறத ஆண்டவர் கொடுக்க பாக்குறாரு. அது டெம்பரவரி. நிரந்தரமானது எது? இந்த பாஸ்டர் வேலை. இதை செய். அவர் கொடுக்கறது 1000 மடங்கு இல்ல, 1,00,000 மடங்கு, கோடி மடங்கு ஆண்டவர் தருவார் எனக்கு. நம்ம நீடிய பொறுமை தேவை. அப்புறம் தயவு. தயவாக்குறீங்களா? யாருக்குன்னா உங்களால முடிஞ்சதை பண்ண முடியுதா? அதான் தயவு. நீ வச்சுக்கணும், என்கிட்ட இல்ல இருக்கும், ஆனா இல்ல. விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குது. விசுவாசம் எப்படிப்பட்டது? இல்லாதது இருக்குதுன்னு சொல்றது. ஆனா வச்சுக்கணும் இல்லைன்றது தயவு இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை செய்யறதுதான் தயவு. தயவுக்கு இன்னொரு மீனிங் சொல்றாங்க. நம் முகத்தை உங்க மேல வைக்கிறது தான் தயவு. ஆண்டவர் என் மேல தயவா இருக்கிறாருன்னு அர்த்தம்னா, அவருடைய முகத்தை என் பக்கம் திருப்பி இருக்கிறார், அவருடைய கண்ணு என்னை பார்த்துனே இருக்கு, அதான் தயவு. அப்போ இப்போ ஒரு அதிகாரி கிட்ட நம்ம போறோம், ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, யாருமா நீ, என்னம்மா, என்னப்பா வேணும் அப்படின்ட்டு, அப்படியாப்பா முதல்ல நீ போ அப்படின்ற அர்த்தம். எடுத்த காலி பண்ணுவான், பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், சரி சரி சரி. அவன் ஸ்பீடா பேசுறான்னு அர்த்தம், ஸ்பீடா போ அப்படின்னு அர்த்தம். அந்த அதிகாரியுடைய கண்கள்ல தயவு வேணும்.
அவன் மறக்கவே கூடாது. அதான் தயவு. யோசேப்புக்கு எப்படி வந்தது தயவு? போத்திபார் கண்ணுல தயவு கிடைச்சது, பார்வோனுடைய கண்ணுல தயவு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? கண்ணு வச்ச கண்ணு வாங்காம பார்க்க வச்சாரு. அப்படியேப்பா என்னடா என்ன பார்த்து மறைச்சுன்னு கேட்கல யோசேப்பு. என்னடா என்ன வச்ச கண்ணு வாங்காம, கர்த்தருடைய தயவு. இப்ப இங்க இருக்கிற ஒரு ஆபீசர் இருக்கிறாரு, குழாசு ஓஞ்சிக்கிய தண்ணி போய் நிற்கிது. அவர்கிட்ட போய் சொல்றோம், பார்க்கலாம் அப்படி இல்ல. நான் சொன்ன உடனே பிரதர் சரிங்க பாத்துறேன், சரிங்க சார் பாத்துறேன், உங்க வேலையதான் நான் முக்கியமா பார்ப்பேன் அப்படின்றதுதான் தயவு. அப்போ நம்ம மேல ஒரு போக்கஸ், அப்படியே ஒரு போக்கஸ் மேல இந்த அச்சனை இருக்குது. என்ன போக்கஸ்? தேவ தயவுன்ற போக்கஸ். ஆமா, அது அடிச்சுனே இருக்கும் போது நீ இருட்டுல இருக்கிறவனை கண்டுபிடிக்க முடியாது. இருட்டுல எரும மாடியும் பகல்ல பசு மாடியும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி நீ இருட்டுல போனா கூட உன் மேல ஒரு ஸ்பாட் லைட் அச்சுனே இருக்கும். அதை பார்க்கும் போது மேல ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் இருக்கிறாருப்பா அவங்ககிட்ட, ஆண்டவர் உங்க கூட, கடவுள் உங்க கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லணும். அதான் போக்கஸ், அதான் தயவு. தேவனுடைய தயவு அம்மால இருக்குது. ஆமே, அதனாலதான் வீடு கட்சிங்க. அதனாலதான் அவங்களுடைய புருஷ பொண்டாட்டியோட ஆலோசனை நீங்க வந்துருக்கணும். ஆமே, தயவை பத்தி தெரிஞ்சிச்சா? கேட்டா சொல்லுவீங்க போல இருக்குது, எனக்கே சொல்லுவீங்க போல இருக்குது. தயவா? தயவு நற்குணம், குணம் இருக்குது, ஆனா நல்ல குணம். ஒருத்தருக்கு குணம் மாறாட்டம் ஆயிடும். நல்லா கவனிச்சுதான் இருப்பாங்க, நல்லா செஞ்சுதான் இருப்பாங்க, இவ்வளவுதான் எங்கனாலும் முடியுங்க. அப்புறமா நம்ம என்ன ஒண்ணுங்க, நம்ம எதனா ஒண்ணு காசோ பொருளோ ஏதோ கொடுத்துட்டு கொடுக்குற வரைக்கும் நம்ம, கொடுக்காத வரைக்கும் நம்ம நல்லவங்களா இருப்போம், கொடுத்துட்டு அதை வாங்கும் போது கெட்டவங்களா இருக்கு. எப்படி? நற்குணம். நம்ம இது ஆசிட் டெஸ்ட் மாதிரி, இந்த ஆலா போட்ட அந்த கரை போல, அந்த மாதிரி நம்ம எதனா ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை வாங்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற நற்குணம் வெளியே வந்து. நற்குணம் என்ன அர்த்தம்னா, குணம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் குணம் இருக்குது. ஆனா அது சரியான நேரத்துல சரியான சமயத்துல ஏற்ற காலத்துல ஒருத்தர் சேரம் பார்த்தீங்களா, அந்த நற்குணம். ஆவியானவர் பேசுற இதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணல நானு. ஏற்ற சமயம் குணம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் குணம் இருக்குதுங்க, எல்லாருக்கும். ஆனா குணம் மாறாட்டம் ஆயிடுது, அது வேற. ஆனா எல்லாருக்கிட்டையும் குணம் இருக்குது, ஆனா செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. சொல்றாங்க, ஏற்ற சமயத்துல நீதியை செய்யலன்னா அது அநீதியம். நற்குணம் மற்றவங்களுக்கு எல்லாம் குணம் இருக்கும், ஆனா கிறிஸ்தவங்களாகி நம்மளுக்கு எப்படின்னா குணம், அந்த குணம் எந்தெந்த சமயத்துல யார் யாருக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அந்த குணம் முன்னாடி நிக்கிறது தான் கனி. ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு கொடுக்குற கனி. யாருக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப்பை கரெக்டான நேரத்துல சரியா நம்ம கரெக்டா செஞ்சு முடிப்போம். அதான் நற்குணம். வெட்டி நிறைய பணம் வச்சுன்னு யூஸ் பண்ணாம இருக்குது இல்ல, அதை எந்தெந்த இடத்துக்கு எப்ப யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா யூஸ் பண்ணுவோம். சுக்குப்பை கவனிங்க, அந்த கயிறு விரிவே மாட்டுது, இடுப்புல இருந்து வெளியே வரவே மாட்டுது. ஒருத்தர் பாவாடை நாடோட படுக்க. எப்படிப்பட்ட அனுபவம்? எங்க பாட்டிக்கிட்ட இருந்து எங்க ஆயா சொல்லும். ஓகே, நடுவுல இப்ப பர்செல்லாம் வந்துச்சு. இப்ப முன்னோட விசுவாசம் விசுவாசம் இருக்குதா? விசுவாசிக்குள்ள பேருதான் விசுவாசி. சூடான மட்டன் சமோசா
என்னப்பா சில்லுன்னு இருக்குது? பேரு தாங்க சூட சமோசா சில்லு. எக்கு பப்ஸ் ஒரு தடவை எக்கு பப்ஸ் நாங்க முட்டைய காணோம் வெக்க மாட்டுட்டு ஆனா பாவி பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டுல பார்த்தேன்னா எக்கு இருந்தா அது எக் பப்ஸ். அந்த மாதிரி விசுவாசி பேர் தான் விசுவாசி, விசுவாசம் தானா என் வீட்டுல கஷ்டமா போக மாட்டேங்குது பாஸ்டர், என் தொல்லை என் விட்டு போக மாட்டேது, இந்த கஷ்டம் இருந்தனே இருக்குது. பேரு நம்ம உன் பேரு? என் பேரா ரீட்டா. இங்க வா. அந்த பேரை கேட்கல, சர்ச்சைக்கு போனா உன் பேர் ஒரு பேர் வைப்பாங்களே பாஸ்டர் எல்லாம் சக ஆளுங்கெல்லாம் கூப்பிடுவாங்களே, என்னன்னு கூப்பிடுவாங்க ஒண்ணு? அதுவா விசுவாசி. அதான் கேட்கிறேன் உங்ககிட்ட நானு. பேரு விசுவாசின்னு வச்சுக்கின்னு முட்டை பப்ஸ்ல முட்டைய காணும். எந்த பேக்கரியில உனக்கு வடிவமைச்சாங்க? அது பேர் என்ன சொல்லுவாங்க? மிஷின் பேரு வேக்கம் கிளீனர். உன்னை யாரு அந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சு மசாலா போட்டு உள்ள மைக்ரோவேவ்ல வச்சு விட்டது? எப்படி நீ வந்த சர்ச்சைக்கு? எப்படி வந்த? புஷ்ஷர் வீங்கி மட்டும் இருக்கு. கேட்டா விசுவாசியா? அவன் கட் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிருக்கமா, அவசர அவசரமா கட் பண்ணி கொடுத்த. இந்த மாதிரி விசுவாசி. என்ன விசுவாசி? உன் கஷ்ட காலத்துல என்னென்னலாம் உனக்கு தேவையோ, எதெல்லாம் உனக்கு வேணுமோ அதை விசுவாசத்தால பெற்று அனுபவிக்கலாம். ஆமே. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு பத்தியா? இதுவும் கனி, லேட்டா வரும். இதுவும் கனி. விசுவாசம்ன்றது வரணும். செந்தில் உங்ககிட்ட தானே குத்தம், எங்க நான் அப்பவே வெங்கட்டுக்கிட்ட குத்துட்டேனே அப்படின்னா கூட இல்ல, எனக்காக என் வீட்டுக்காரு, என் மனைவி, என் பிள்ளைங்க விசுவாசிப்பாங்க. நான் அப்பயே கொடுத்துட்டேனே, அவங்க எனக்காக விசுவாசம் இல்ல. இல்ல, எப்படி போட்டுக்குது விசுவாசம்? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்க பைபிள்ல பாஸ்டருடைய விசுவாசத்தினாலே விசுவாசம் பிழைப்பான். இங்க வா. உன் தட்டுல இருக்கிற சாப்பிட பாஸ்டர் சாப்பிடுறாரு, உன் தட்டுல இருக்கிற சாப்பிட நீ தானே சாப்பிடுற. எங்க உன் விசுவாசம்? எங்க முட்டை? நீ என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். இப்ப ஆபரேஷன் தேட்டர்ல போயிட்டு ஆக்சிஜன் ஒருத்த உயிருக்கு போராடி அந்த ஆக்சிஜன் எடுத்து மூக்கலையா போட்டுப்பேன், அவன் செத்துருவான். இல்ல பாஸ்டர் சுவை நீ போட்டு சிந்து நிப்பியா? உன் சொற்பு நீ போடு, என் சுவை நான் போடுறேன். அவன் ஆக்சிஜன் அவன் போட்டான், உனக்கு தனியா தானே வாங்கி போட்டு. அந்த மாதிரி உனக்கு விசுவாசத்துல இருந்து நீ படிக்கணும். விளையாட்டா பேசுற சீரியஸான மேட்ரு. ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசி கிரீங் கிரீங் விசுவாசி இருக்கிறீங்களா? விசுவாசி இருக்கிற விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் பிரச்சனை, தெரியல அப்படின்ன கூடாது. பைபிள் காலேஜ்ல டீச் பண்றாரு. ஆரம்ப கால ஃபர்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிடையாது, 2வது இயர்னு நினைக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, எதை கத்துன்னு பைபிள் காலேஜ் விட்டு வெளியே போறீங்களோ இல்லையோ, விசுவாசத்தை கத்துக்குங்க. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் வேறு, எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் உதவுறது அர்த்தம் விசுவாசம்.
அந்த விசுவாசம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. இந்த இந்த உலகத்துல தேவனை தேவனை விட்டு பிரிந்த இந்த உலகம், அப்படி நான் சொல்றேன், தேவனை காண முடியாத இந்த உலகத்துல பாவத்தினால வந்த அந்த விளைவுல வாழ்ற இந்த உலகத்துல விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த விசுவாசம் தான் தேவனை என்னையும் அப்படியே கை கோக்க வைக்குது, தேவனை செயல்பட வைக்குது, தேவனை என் வாழ்க்கையில வந்து என்னை என் காரியங்களெல்லாம் பார்க்க வைக்குது, தேவனை அனுமதிக்குது. விசுவாசம் தான் அனுமதிக்குது. வாங்க ஆண்டவரை எனக்கான காரியங்களெல்லாம் செய்ய, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வரும்போது ஆண்டவரே அனுமதிக்கிறது விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான், விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா தெரியும் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல கஷ்டமான காரியங்கள், நம்மளால முடியாத காரியங்கள், ரொம்ப சவாலான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் இதை எல்லாத்தையும் ஜெயிக்கும். விசுவாசம் தான் இதெல்லாம் தும்சமாகும். இந்த பாவம், பிசாசு, இந்த சைனியம், அதாவது அவனோட கூட்டங்க, துஷ்ட மனுஷங்க, இவங்களெல்லாம் ஜெயிக்கிறது விசுவாசம். அதனால்தான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு. விசுவாசம் தான் ஜெயிச்சிடும் வாழ்க்கை. இல்ல இருக்குது, கிளம்பு. விசுவாசம் இருக்குது, ஆமென். விசுவாசம் இருக்குது, வரும், தருவாரு. வந்துச்சு, அவ்வளவுதான், வந்துச்சு. இருக்கு, வரோன்றது இல்ல, வந்துச்சுன்றதுதான் விசுவாசம். எங்கக்கா உள்ள இருக்குது, எங்கக்கா உள்ள இருக்குது, பர்ஸ் இருக்குது, பணத்தை காட்டு, உள்ள இருக்குது, காட்டினாக்குன்னு போயிட போ. விசுவாசம் எங்க இருக்குது? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குது, இருதயத்துல இருக்குது, ஆவியில இருக்குது. விசுவாசத்தை நாகையால் பேசுறேன், நானும் அந்த விசுவாசத்தை ஆவியை உடையபடியால் பேசுறேன். ஆமென். அம்மா சாந்தம், சாந்தான பேர் வச்சிருப்பாங்கல்ல. சாந்தம்னா நான் சின்ன வயசுல இருந்து அந்த பேரை கேட்கும் போதெல்லாம் கண்ண மூடி கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி கேட்கும் போது சாந்தான போது அப்படி அமைதின்னு நினைச்சுட்டாங்க. கேட்கும் போதே நல்லா இருக்குது. சாந்தம், சாந்தம், சாந்தா, சாந்தம். சாந்தம்னா அமைதி கிடையாது. சாந்தம்னா அமைதியா இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஒரு ஆற்றல் தான் சாந்தம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாந்தமான அந்த கனி இருக்காது, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றவாங்க. அவ்வளவுதான். நான் சர்ச்சை நடத்துறேன்ல, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ வழியில என்ன வழி நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய எவ்வளோ பார்த்துருக்குறேன். நான் இன்னும் சொல்றேன், இப்ப நான் பிரசங்கம் பண்ணது எனக்கு ஓரளவு தான் தெரியாது, ஓரளவு தான் தெரியாது. 100% இருக்குதுன்னு வைங்களேன், உங்ககிட்ட பேசுறது ஒரு 5% ஒரு 3% தான் பேசுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியானா வடிவேல் காட்டுற பேர் பாக்கிட்டு அப்படிதான் சொல்லுவேன் நான். ஒருத்தங்க என்ன தம்பி நினைச்சுக்கிறாங்க, இவ்வளவு தெரிஞ்சுனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அப்பவே ஆளு மேல இருந்து உயின்ட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் தேறினவன். ஐயோ ஒன்னாயிடுச்சுங்க, நான் முற்றும் தேறினவன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை போட்டுக்காக லக்க நோக்கி தொடர்றாங்க. யார் சொல்றான்னா, பயங்கர எஜுகேட்டட், புதிய ஏற்பாட பாதி நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான்,
நான் முற்றிலும் தேறினவன் என்று நான் பார்க்கல. அவனே சொல்லும் போது நான்லாம் எந்த மூலிகை, என் கூட பேசுறாள் எந்த மூலிகை, இனிமே பேசும்போது எனக்கு தெரியும்ன்றாங்க பார்த்தீங்களா. அப்பவே நான் கூட நினைச்சுப்பேன், நான் பார்த்த வரைக்கும் என்ன, நான் கொஞ்சம் போய் பைபிள் காலேஜில் படிச்சு சில காரியங்கள் ஆவியானவர் சில உணர்த்துதல் சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்ல நல்ல டீச் பண்றேன். அந்த அந்த மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் கேட்டு ஒன்று விடாம எழுதி எத்தனையோ பேர் 7-8 பேர்கிட்ட டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் எழுதி அந்த அளவுக்கு மண்டையை நிரம்பி அப்புறமா வந்து பாக்குறேன் ஒன்றும் தெரில. உண்மையிலுமே ஒன்றும் தெரிலன்றீங்களா? ஒண்ணு தெரியுது ஆனா ஒன்னும் தெரில. ஒண்ணு தெரியுது ஆனா இதுல நிறைய இருக்குதுன்னு தெரியுது. அது போதும். ஆனா அதுதான் அதிகமானதை வர வைக்கும். இந்த பெருமை இருந்துச்சு, பெருமை உள்ள ஆளுகிட்ட வரும் தெரியும். என்ன எனக்கு சொல்லுது, போகணும் பாத்துக்கிறோம். நம்ம வாய் அடைச்சிருவாங்க. மூடுபா, கிளம்பு கிளம்பு. அதனால்தான் சொல்றார் பவுல், சொல்றார் ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கி அப்படின்னு புத்திசாலிகளுடைய புத்தியை பைத்தியமாகிறார் தேவன். இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பா பைத்தியமா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பண்றவன், எல்லாம் இது பண்ண கட்டது கைமண் அளவு கல்லாததோ உலக அளவுன்றாங்க. சரியான பழமொழி. ஆனா இது இங்க பொருந்தும். விசுவாசம் தெரியுமானா தெரியும், எல்லாம் தெரியுமானா அந்த அளவுக்கு அவ்வளோ தெரியும். அன்பு தெரியுமானா தெரியும், எல்லாம் தெரியுமானா தெரியாது. ஏன்னா இந்த கனி எல்லாமே தேவனோட சம்பந்தப்பட்டு தேவனாவே மாறுற ஆளு. அதனால்தான் இந்த கனியெல்லாம் எதிர்பார்க்கணும். தேவ சாயல்ல இருந்து வெளியே வர காரியங்கள். ஒருத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுவாங்க, அதே சமயத்துக்கு தெரியாதுன்னுவாங்க. அவங்க பேசுற பேச்சிலேயே அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட கண்டுபிடிச்சாரு. தாழ்மையா பேசுற மாதிரி பேசுவாங்க. எனக்கு ஒரு ஆள் தெரியும், தாழ்மையா பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவன் உள்ள பெருமையா பேசுறான்றது அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தை பேசுவான் பார்த்தீங்களா, அது 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 நம்ம எழுத்துல தானே அண்டர்லைன் போடுவோம். நம்ம பேசும் போது அண்டர்லைன் இவன் பெருமையா பேசுறாங்க ஆண்டவருடைய காரியங்கள். இப்ப நான் என்னுடைய மேனரிசத்தையே மாத்தணும். இப்ப நான் பேசுறேன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இதெல்லாம் நான் மாறணும்னு எதிர்பார்க்கிறேன். பேசும்போது அந்த வெளி நலிவு சொலிவு, வார்த்தையில தெளிவு, இந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சின்னு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கின்னு இதெல்லாம் நிறைய மாற வேண்டியது இருக்கு தெரியுங்களா. ஏன்னா எல்லார்கிட்டையும் என் வார்த்தை போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவன் சயின்டிஸ்டாவும் இருக்கட்டும், அதான் படிக்காத ஆளா இருக்கட்டும், எல்லாருக்கும் பேசும். அப்ப அந்த அளவுக்கு உள்ள கத்துக்கணும். கடைசியா இச்சை அடக்கம், சாந்தம். அதாவது சாந்தம்ன்றது என்னன்னா, ஏன்னா சாந்தம்னு யாருன்னா பேர் வச்சு இந்த பார்த்தோன்னே இது ஞாபகத்துக்கு வரும், நான் சொல்றது ஞாபகத்துக்கு வரும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனதையுடைய ஆள், தாழ்மை. எனக்கு எதுவும் தெரியாது, தெரியும் சில காரியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆனா இன்னும் அதிகமா கத்துக்க ஆசைப்படுறேன். அதான் சாந்தம். நான் இன்னும் தேவனுடைய காரியங்கள் பிராட், ரொம்ப விஸ்தாரமானது, ரொம்ப பயங்கரமானது, பெரிய காரியங்கள், அது அதிகமா கத்துக்கிறோம். இச்சை அடக்கும். இச்சை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தின் மேல அளவு கடந்த ஆசை. ஆசை இருக்குது, ஆனா அளவு கடந்த ஆசை தான் இச்சை, தப்பான ஆசை. அத நம்ம இது ரொம்ப முக்கியமானது. ஆசைப்படுவோம், விருப்பப்படுவோம், நிறைய காரியங்கள். நம்ம இந்த விருப்பம், இந்த ஆசை தான் நம்மளை இயக்கினது, வாழ வைக்கும். ஆசையே இல்லாத மனுஷனும் கிடையாது, விருப்பம் இல்லாத மனுஷனும் கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா சிலையை தான் பார்க்கணும்.
இந்த இந்த விருப்பம், இந்த ஆசை, இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தப்பா பயன்படுத்துவாங்க. அந்த விருப்பத்தை, அந்த ஆசை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அந்த கண்ட்ரோல் இருக்காது. நான் நிறைய சொல்லிக்கலாம். ஒரு கண்ட்ரோல் இருக்காது பாருங்க, ஒரு எல்லை இருக்காது. எல்லை மீறி எல்லாத்தையும் வாரி போடுது, எல்லை மீறி எல்லாத்தையும் செய்யுது, எல்லை மீறி எல்லாத்தையும் பண்றது. அந்த விருப்பத்துக்கு, அந்த ஆசைக்கு ஒரு எல்லையை வைக்கணும். அதான் இச்சை அடக்கும். நான் பிளைட் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன், ஓகே, அதுக்குன்னு என் வாழ்நாள் ஃபுல்லா அதுக்காக உழைச்சுன்னு அப்படி இல்லை. சரி, ஒரு கார் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். எப்படி எதுக்காக நம்ம எதை பயன்படுத்தணுமோ அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அதுக்காக உட்காரக்கூடாது. எது ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுக்கான டைமையும், அதுக்கான நேரத்தையும், அதுக்கான பணத்தையும் கொடுக்கணும். ரொம்ப அளவு மீறி கொடுக்க கூடாது. அதான் ஓகே. பாருங்க, இப்போ வாலிப வயசு இருக்குதுல்ல, ஆண்டவர் வயசு காலைகளை வெளிப்படுத்த சொல்லிட்டு முடிச்சேன். வாலிபம், இள வயதும் வாலிபமும் மாயே அப்படின்னு பாருங்க. இப்போ இப்போ பொண்ணுங்களும் சரி, ஆண் பசங்களும் சரி, என்ன நினைச்சுன்னுக்குறாங்கன்னா, இது நிரந்தரம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. இது நிரந்தரம் கிடையாது, இந்த அழகு கொஞ்ச நாள்ல இது சுருங்கும், கொஞ்ச நாள்ல ஒரு மாதிரி ஆகும். இதெல்லாம் நிரந்தரம் இல்ல, கொஞ்ச நாள் தற்காலிகமா. ஆனா சொல்லுங்க, ஆனா நல்லா வரலையா? ஆனா ஆவணா நல்லா சொல்லுங்க, சொல்லலாம். ஆனா 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 அவனா சொல்லிதல்ல, அந்த ஆனா சொல்லுங்க, ஆயத்தன் சொல்லலாம். ஆனா ஏன் இது தற்காலிகமானது? பாரு, ஒருத்தவங்க அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு அது உயிர் உசுறு, அவன் எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு. யாரு? பொண்ணோ பையனோ, 2 பேரும் இருக்கிறாங்க. ஐயோ, அவ்வளவுதான் எனக்கு பைத்தியமாகறான். ஐயோ மச்சான், அவ்வளவுனால மறக்க முடியல மச்சான். ஐயோ, அவன் இல்லைன்னா என்ன வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செத்த போறான். அது வேற கதை. அதே பொண்ணாதான் சா வச்சிடறானுங்களா கல்யாணம் பண்ணிட்டு. கல்யாணம் ஆயிடுதுங்க. நான் சொன்ன விருப்பப்பட்ட பொண்ணு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் பார்த்தா குத்தி கொலை பண்ணிடுறான், எதனா பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அது வயசான பேரு அதை கவனிக்க மாட்டான். அவன் பார்த்ததெல்லாம் என்னத வாலிப வயசுல அந்த ஆசை, அந்த விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்க்க ஒரு ஆளு, அழகு, அப்படியே ஒரு கவர்ச்சி, இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்துட்டு உயிரு. நிறைய பேர் இவன் கல்யாணம் பண்ணிட்டான், பாவம், இவன் தப்பிச்சிட்டான். ஒருத்தர் உயிரையே குத்துறான், செத்துறான் அந்த பொண்ணுக்காக. என்னது அது? மாயை இந்த பைபிள். அப்போ கொஞ்ச நாள் எரியிற அந்த மெழுகுவர்த்தி, அதுக்காகவும் ஒட்டுமொத்த நித்தியத்தையும் குத்துருவேன், உயிரியை குத்துருவேன். ஆண்டவர் சரியா சொன்னாரு. இப்ப பாரு, இந்த கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய இந்த அழகை வச்சு ஒருத்தன் நித்தியத்தையும் இழந்துறான். நித்தியம் எங்க இருக்குது? காலங்களும் வருடங்களும் யுகங்களும் நேரமும் எல்லையே இல்லாத ஒண்ணு நித்தியம். அது எங்க இருக்குது? இந்த மாயை. அது வாலிபம், இள வயதும் வாலிபமும் மாயை. இந்த கொஞ்ச நாள் நல்லா சைனிங்கா, நல்லா சும்மா லுக்கு, சும்மா சூப்பரா இருக்கிறது கொஞ்ச நாள். அதுக்காக என்ன பண்றான் இவன்? உயிரியே மாச்சிக்கிறான். இந்த கொஞ்ச நாள் அழக வச்சு நித்தியத்தையே இழந்துறான். எங்க போய் ஆச்சு? ஆண்டவர் எப்படி வச்சாரு பத்தியா? இந்த கொஞ்ச நாள் காரியத்தை வச்சு ஒரே முட்டா கவுத்துறாரு ஆளை. நீ இதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு போயிடும் பா தம்பி. எது வேணும் உனக்கு? அது வேணுமா இது வேணுமா? அவங்களே நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிறாங்க.
அவரே உட்காந்து கேட்டுக்கிறாரு, நீ நான் வெளியே அமிச்சிடும் பாத்துக்க, வெளியே ஒரு சேர போட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிற. என் பிரசங்கம் நல்லா போயின்னு இருக்குது, ஸ்பீடா போயின்னு இருக்குது. இதுல வேற ஸ்பீடா பேசல நல்லா ஸ்பீடா தான் பேசுறேன். வீடியோ ஓடுதா? அதாவது கரெக்டா பாரு. பரவாயில்ல, அதாவது பொறுமையாகுது. வீடியோ பொறுமையா, நீ பொறுமை. அவங்களுக்கே திருப்பி வந்துச்சு பாரு. அங்க நான் முத்தம் கொடுக்குறேன் என்ன பாரு. அவனா ஆபரக கமலா முத்தம் கொடுக்குறேன். என்ன சொன்ன சொல்லு, நீ உன்னதான் பிடிக்கணும், நீ தான் வீக் ஸ்டூடெண்ட். சொல்லு என்ன சொல்லு சீரம் நித்தியத. அதனால ரொம்ப மேக்கப்படக்கூடாது, சரியா? அதனால ஒண்ணு இருக்குது, கண்ணாடி என்ன செத்துரும். இப்ப பாரு பார்த்தா நீங்களே போட்டு இப்ப பாரு மூஞ்சில போட்டு நப்பிக்கின்னு பூச்சின்னு இப்ப பாரு. ஒருத்தங்க நான் பார்த்தேன், ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, மேக்கப் போடுறது பாவமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பிறக்கும் போது எப்படி பார்த்த, அப்படியே தண்ணியா பிஷின்னு ரத்தமா பிறந்த, கழுவுன ஒண்ணு எப்படி ஆயிட்ட, பளிச்சுன்னு ஆயிட்டல, அப்ப எங்கன்னா மேக்கப் பண்ணா? இல்ல இல்ல, அப்ப அப்படியே எப்படி வந்த, பிறக்கும் போது எப்படி வந்த? அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கும். குழந்தை அது அந்த பிறந்த குழந்தையுடைய அந்த இது, அது ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சுன்னா அதோட சைனிங் சூப்பரா இருக்கும். இப்படி இருக்கும் போது மேக்கப் போடு. ஆண்டவர் நேச்சுரலா இருக்க விரும்புறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் உறக்க சொல்ல உலகுக்கு இருக்குதா? இப்ப பாருங்க, நான் மூஞ்சி கழுவிட்டு வந்தேன், வரும்போது ஆட்டோல ஒரு ஃபேன் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறேன் எனக்கு